கடைசி மாத சம்பளத்தில் பாதி ஓய்வூதியமாக வழங்கப்படும். உங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பணியில் இருக்கும் பொழுது மாத சம்பளத்தில் இருந்து 10% உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எனக்கு ஒண்ணே ஒன்று தோணுச்சு, இந்த 10% நான் உங்கள்கிட்ட கொடுக்காம நானே அதை முதலீடு செய்தால் 35 ஆண்டு காலம் நான் பணியில் இருந்தால் எனக்கு கையில எவ்வளவு வரும்? ஒரு காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்ல 8% இன்ட்ரெஸ்ட்ல இது சேர்ந்து கொண்டே போனால் அந்த 35 ஆண்டுகள் இறுதியில என் கையில எவ்வளவு நிற்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு 1.3 கோடி மேல வந்துச்சு. அப்ப இந்த 1.3 கோடியை நான் அப்படியே ரிட்டையர் ஆகும் பொழுது அதை வங்கியில் போட்டு எனக்கு திருப்பி 8% வருது. 8% போட்டா எனக்கு ரொம்ப பிரமாதமான பணம் கையில வருது. இந்த மெத்தட் படி நான் போனேன்னா 88,000 ரூபாய் எனக்கு 35வது ஆண்டுல மாத சம்பளமா வருது. ஆனா சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் நான் தூக்கி 8% இன்ட்ரெஸ்ட்ல போட்டு வச்சேன்னா அந்த பிரின்சிபலும் அப்படியே இருக்கும். எனக்கு மாசத்துக்கு 90,000 ரூபாய் தருவாங்க. நீங்க என்னடானா நான் 44,000 ரூபாய் தரேன், என் கையோட்டெல்லாம் நான் பணம் போகுது அப்படின்லாம் சொல்றீங்க அரசு. அப்ப எனக்கு எதுங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்? அந்த நிதியம் எவ்வளவு சேர்ந்து அது அந்த ஒட்டுமொத்தத்தை 8% ஆனுவிட்டியில் நான் போட்டேன் என்றால் எனக்கு கிட்டத்தட்ட நான் சம்பாதித்த பணம் எனக்கு நீங்கள் தர வேண்டும். ஆனா நீங்க பாதி தான் தருவேங்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் உங்கள் கையை விட்டு பணம் கொடுக்க போகிறீர்களா, இல்லை இந்த அரசு பணியாளர்களிடமிருந்து பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்களா? அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியோ மெம்பர்கள் அவங்களே இதை கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். அவங்க உண்மையில கேட்க வேண்டியது, அப்பா என் பணத்தை தான் எடுத்து தர, உன் கையில இருந்து நீ ஒன்னும் கொடுக்க போறது இல்ல. நீங்க மத்திய அரசுடைய அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல ஈச் மந்த் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் கூட வருது. இப்ப நீங்க அது கூட இங்க இல்ல. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு ஒரு சிறப்பு பிராட்காஸ்ட். இது புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த ஜாக்டோஜியோ என்னும் அரசு பணியாளர்கள், அரசு ஆசிரியர்கள் சங்கம், அந்த சங்கம் கொஞ்ச நாளாகவே போராடிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்.